தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த புதிய நாளிலும் புதிய நாளுக்காக நாம் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துவோமாக. அதாவது வருஷம் பிறந்து அதாவது 2026ஆம் ஆண்டு வாழ்க என்று சொல்லும் பொழுது ஒரு வசனமானது, அதாவது பரலோகத்திலிருந்து அங்கே ஒரு சத்தம் உண்டாயிற்று. என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சாலமோனுக்கு அந்த ஆலயத்தை குறித்து அதாவது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின ஆலயத்தில் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை ஆவியானவர் அடுத்தடுத்தாக சொல்லிக்கொண்டே இருந்தார். அது பிறகு அதாவது இப்பொழுது ஐயா சொன்னது போல் அசதியாயிரங்கள் மாதிரி எனக்கு ஒரு அதாவது உற்சாகமுள்ளவனாயிரு என்று உள்ளத்திலே ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசனமாக பேசிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது தான் இப்பொழுது ஐயா சொன்னது போல் கேட்டேன். அது இரண்டும் ஒரே அதாவது பொருளடக்கமாக காணப்படுகிறது. அதற்காக நான் தேவனை அதிகமாக நன்றி செய்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடியனும் அசதியாயிராமல் உற்சாகமாய் காணப்படும்படியாகவும் இந்த ஆலயத்திலே அவருடைய கண்களும் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கிறது என்று ஆவியானவர் அடியனுக்கும் அந்த நேரத்திலும் உணர்த்தி கொடுத்தார். அதற்காக நான் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகின்றேன். இந்த வருஷத்திலும் நாம் எல்லாரும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டும். அதாவது ஆலயத்தை குறித்ததான ஒரு எழுப்புதல் வர வேண்டும். தேவனுடைய ஜனங்களுக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பதாக திடீரென்று எனக்கு உள்ள அதாவது இந்த ஆராதனைக்காக இந்த புது வருட ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதாவது முதலாவது ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லும்படியாக சொன்னார். அதாவது எழுப்புதல் உண்டாக வேண்டும். நம்முடைய தேசத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். எழுப்புதல் என்றால் என்ன என்றால் அதாவது நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதாவது நம்முடைய தேசத்திலே அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு சில இயக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் மாற்றப்பட்டு எல்லாரும் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு எழுப்புதலானது இந்த தேசத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய குடும்பத்திலும் அதாவது நாம் இருக்கிற இடங்களிலும் நம்முடைய தேசத்திலும் வர வேண்டும் என்று ஆவியானவர் அதிகமாக விரும்பினார். அதை என் உள்ளத்திலே அப்படியாக தொடர்ச்சியாக உணர்த்தி கொண்டே இருந்தார். இந்நாளிலும் அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நம்முடைய குடும்பத்தாரும் அதாவது நம் வீட்டு பக்கத்தில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேசத்திலே ஒரு உத்தரப்பிரதேசத்திலே ஒரு சட்டம் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அரசு லீவு கிடையாது. மாணவர்கள் எல்லாரும் அதாவது அந்த நாளில் அட்டெண்டன்ஸ் போட வேண்டும். அதே போல் இன்னும் அடுத்து தமிழ்நாட்டிலையும் அதே போல் ஒரு சட்டம் கொண்டு வர போகிறார்கள். இன்னும் வசனம் கிடைக்காத பஞ்சம் ஒன்று உருவாகும். ஏற்கனவே தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் நாம் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். தேசத்தில் உள்ள அதாவது ராஜாக்கள் அதாவது அவர்கள் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். தீமோத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலான அதிகாரமுள்ளவருக்காக ராஜாக்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று தீமோத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நம்முடைய அதிகாரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசத்தில் ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்று இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆவியானவர் அதை நமக்கும் போதிக்கின்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளிலும் தியானிக்கும்படியாக ஆவியானவர் உணர்த்தி கொடுத்த வசனமானது மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து
நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்பதாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மீகா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஏசாயா எழுதினதை அப்படியே இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் அவர் அவர் வாழ்ந்த காலம் வேறு, ஆனால் ஒரே இடத்துல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசனமானது ஆவியான நடத்தலின்படி இங்கே மீகா எழுதியிருக்கிறார். சமாரியாவுக்கும் யூதாவுக்கும் எழுதியிருக்கிறார், சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் எழுதியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புஸ்தகமானது, அதாவது இந்த மீகா என்பவர் நீங்கள் மற்ற, அதாவது எசேக்கியலுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீகா இல்லை. இவர் இவர் எங்கே பிறந்தார்னா மோர் ஷேத்தாக் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். எருசலேமிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அருகே உள்ள மோர் ஷேத்காத் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஏழை எளியவர்களின் தீர்க்கனாகவும் விளங்குகிறார். அதாவது ஏழை மக்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்களும், அதாவது கிராமத்து தீர்க்கன் என்று அங்கே வர்ணிக்கிறார்கள். புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 740 கிமு 710 இடப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே ஓசியா, ஆமோஸ் போன்றவர்களும் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று அதாவது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு நாம் ஆலயத்தை முக்கியப்படுத்த வேண்டும். ஆலயத்திற்கு வந்தால் நம்முடைய வழிகளை அவர், அதாவது ஊழியக்காரன் மூலமாக போதிப்பார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக போதிப்பார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 122 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அதாவது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த காலத்திலே கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள், அதாவது திருமண வீடு வேறு, அதாவது சடங்கு வீடுனா ஞாயிற்றுக்கிழமை வச்சா அதுக்கு தான் முக்கியப்படுத்துகிறாங்க. ஆலயத்தை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். ஆனால் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது அங்கே சங்கீதக்காரன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த 2026ஆம் ஆண்டு நாமும் ஆலயத்தை மிகவும் விரும்ப வேண்டும். அங்கே விரும்பும் பொழுது ஆண்டவர் ஆலயத்தின் மூலமாக நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதாவது சங்கீதம் 65 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதே, அதாவது 122ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு. உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அதாவது ஆலயத்தில் வரும் பொழுது நன்மை கிடைக்கிறது. ஏதாவது இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன், அதாவது பைபிளில் எப்படி எழுதியிருக்குன்னா, ஆலயத்தின் மூலமாக நன்மை உண்டாக, அந்த நன்மை என்று சொல்லும் பொழுது அதில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னா, அன்பு, இரக்கம், கிருபை, இந்த மூன்றும் ஆலயத்திற்கு வரும்போது கிடைக்கிறது. ஆலயத்துக்கு வரும்பொழுது அங்கே அதாவது அன்பு கிடைக்கிறதா, இரக்கம் கிடைக்கிறதா, ஆண்டவர்கிட்டருந்து கிருபை கிடைக்கிறதா, இன்னொன்று அவர் திருப்தியாக்கி நடத்துகிறாராம். அதாவது ஆலயத்துக்கு வரும்போது வாழ்க்கையில் அதை திருப்தி இல்லாத அனுபவத்தோடு வந்தாலும் இங்கே அதாவது பாடுகிற பாடல், அதாவது வசனங்கள் எல்லாவற்றின் மூலமாக அவர் திருப்தியாக்கி நடத்துகிறார். அதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நாம் இந்த 2026ஆம் ஆண்டு ஆலயத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் மூலப்பொருளாக காணப்படுகிறது. அங்கே அதாவது சாலமோனுடைய ஆலயத்திலே கர்த்தர் சொன்னார், அவர்கிட்ட சொன்னார், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும்.
இந்த ஆலயத்திலே, இந்த கோயில்பட்டி இந்த ஆலயத்திலேனாலும் சரி, செவலார்பட்டி ஆலயத்தினாலும் சரி, அவருடைய கண்களும் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். ஏனென்றால் அங்கே அந்த ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அங்கே தீபம் அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் அங்கே அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இருக்கும். நீங்கள் ஆலயத்திற்கு கடந்து வரும் பொழுது, ஆலயத்தை முக்கியப்படுத்தும் பொழுது, ஆலயத்திலிருந்து வசனம் புறப்படும். அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், ஆண்டவரிலிருந்து கிருபை கிடைக்கும், அதை திருப்தியாக்கி அவர் நடத்துவார். அங்கே ஆலயத்துக்கு கடந்து வந்த அன்னாளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதாவது வெறுமையான அனுபவத்தோடு தான் அவங்க அண்ணாள் ஆலயத்துக்கு வந்தாங்க. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆலயத்துக்கு தன்னுடைய இருதயத்தை அங்கே ஊற்றிவிட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். ஊற்றிவிட்ட பொழுது அங்கே ஊழியக்காரர் மூலமாக ஒரு வார்த்தை புறப்பட்டது, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டபடி உனக்கு அருள் செய்வாராக என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த வசனம் கிடைக்கிறது, ஒரு நன்மை கிடைக்கிறது. அதாவது ஒரு சம்பவத்தை ஏற்கனவே பரிசுத்தவான்கள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரும் வருகிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடுகிறார்கள் என்ற ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஒரு இடத்துல ஒரு குடும்பமாக இருந்தாங்களா. அவங்க அந்த வீட்டுக்கார அம்மா அன்றைக்கி ஆலயத்துக்கு போகலைன்னா பாஸ்டரையா கேட்பாங்க, நீங்கள் எனக்காக ஆலயத்துக்கு போங்க. அவர் ஆலயத்துக்கே போக மாட்டாராம். சரி, எனக்காக இன்றைக்கி ஒரு நாள் ஆலயத்துக்கு போங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆலயத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்னு சொல்லி அவர் கேட்டாராம். அந்த வீட்டுக்காரர் உடனே அந்த அம்மா சொல்லிச்சா, நீங்கள் ஆலயத்துக்கு போனால் வசனம் கிடைக்கும். ஏன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கு, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும், ஆலயத்திலேருந்து வசனம் வெளிப்படும். அப்போ வசனம் வெளிப்படுமா, சரி நான் போகிறேன்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஆலயத்தில் போய் உட்காந்தோன்னே அங்கே பாட்டியெல்லாம் முடிஞ்ச பிரசங்க ஆரம்பித்து நல்லா தூங்கிட்டார். தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ தூங்கிட்டு இருக்கிற திடீர்னு பக்கத்தில் இருக்கிறபோது டக்குன்னு ஒருத்தர் லேசாக தட்டிட்டார் போல். அப்போ முழிக்கும்போது அங்கேருந்து ஒரு வார்த்தை ஊழியக்காரமான வெளிப்பட்டதான், எல்லாரும் வருகிறார்கள். சரி, மனசில் வச்சுக்கிடுவோம், நம்ம வீட்டுக்காரம்மா ஆலயத்துக்கு போனால் என்ன கேட்டீங்க, என்ன பாஸ்டர் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அதனால் இப்போ நம்ம மனசில் வச்சுக்கிடுவோம், எல்லாரும் வருகிறார்கள், சரி வச்சுக்கிடுவோன்ட்டு மனசில் வச்சுக்கிட்டாங்க. திருப்பியும் கொஞ்சம் தூங்கிட்டாரான். ஏன்னா சிலருக்கு தூக்கம் அதிகமாக வந்துடும். அந்த ஆலயத்தில் உட்காந்து ஃபேன் காற்று, இந்த சில ஆலயத்தில் ஏசிலாம் போட்டிருப்பாங்க. போடும்போது அந்த காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அடுத்தும் தூங்கிட்டு திடீர்னு பக்கத்தில் ஏதோ லேஸ் ஆகிடுச்ச உடனே அடுத்த வார்த்தை அவருக்கு கேட்டிருக்கு. இப்போ ஊழியக்காரமான வார்த்தை வெளிப்பட்டிருக்கு, எல்லாரும் இருக்கிறார்கள். சரி, இப்போ ரெண்டாவது எல்லாரும் இருக்கிறார்கள், சரி ரைட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் அசந்துட்டார் போல். மறுபடியும் பக்கத்தில் உள்ள ஒரு லேஸ் அடிச்சிட்டார் போல். அடுத்து ஊழியக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை வரும், எல்லாரும் ஓடுகிறார்கள். சரி, எல்லாரும் ஓடுகிறார்கள், எல்லாரும் வருகிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடுகிறார்கள். இந்த 3 வார்த்தையும் மனசில் வச்சுக்கிடுவோம். எப்படியும் மனைவி அடுத்த நாளைக்கு ஊர்லேருந்து வருவா, வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னு கேட்பா. அதனால் நம்ம வச்சுக்கிட்டு மனசில் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு தூங்கிட்டாராம். நைட்டு இடையில ஒரு முழிப்பு வந்திருக்கு. உடனே எந்திரிச்சு ஒரு காப்பி போட்டு குடிப்போன்ட்டு காப்பி போட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு, ஆமாம் நம்ம இன்றைக்கி ஊழியக்காரர் சொன்னார், அந்த வசனத்தை கொஞ்சம், அந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆற்றிட்டே இருக்கும்போது எல்லாரும் வருகிறார்கள்னு சொல்லி சத்தமாக சொல்லிவிட்டு அந்த காப்பி ஆற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த தெருவில் அந்த ஏரியாவில் கொள்ளையிடுறதுக்காக ஒரு கொள்ளை கூட்டம் வந்துட்டு இருந்திருக்கு. வந்துட்டு இருக்கும்போது அவங்க நினச்சிருக்காங்க, இந்த வீட்டில் லைட் எரியுது, அவன் நம்மளை வர்றதை பார்த்துட்டான் போல், அதனால தான் எல்லோரும் வருகிறான்னு சொல்கிறான், அதனால் நம்ம எல்லோரும் அப்படியே உட்காருவோம்னா அடுத்து இவர் ரெண்டாவது எல்லாரும் இருக்கிறார்கள், அப்போ நம்ம இருக்கிறதையும் பார்த்துட்டான்ப்பா அப்படின்ட்டு உடனே அப்போ ஓட ஆரம்பிப்புன்னு அடுத்து கொஞ்ச நேரத்தில் அவர் எல்லாரும் ஓடுகிறாருன்னு இவன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சோடனே அங்கே தடன்னு சத்தம் கேட்டோம். தெருவில் ஒருத்தர் எல்லோரும் சேர்ந்து அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்ச உடனே அங்கே சொல்லியிருக்காங்க, அந்த லைட்டு போட்ட வீட்டில் அவர் எல்லாரும் வருகிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடுகிறார்கள்னு சொன்னார். அதனால தான் அப்போ நாங்கள் வர்றதை பார்த்துட்டாருன்னு தான் நாங்கள் ஓடினோம் அப்படின்னா. அந்த வீட்டை தட்டி, என்னையா இப்படின்னா, இல்லையா நான் இவன் வர்றதை கூட நான் பார்க்கல, நான் எங்கள் பாஸ்டர் ஐயா எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னால் ஆலயத்துக்கு போனால் வசனம் கிடைக்கும், அதை கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்ட்டு எனக்கு இந்த மூணு காரியம் ஞாபகம் இருந்து, அதனால் இந்த 3 காரியத்தை நான் இப்போ டீ போட்டனால போடும்போது ஞாபகப்படுத்திக்கிடுன்னு சொல்லி சொன்னேன். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஆலயத்துக்கு வரும்போது அந்த வசனம், அந்த வார்த்தை அவர் கிரியை செய்த அந்த ஒரு கொள்ளை கூட்டத்துலேருந்து அந்த ஒரு ஏரியாவே இப்போ அதாவது தப்பி இருக்குது. இல்லைன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பாங்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டு. அந்த 2026ஆம் ஆண்டு கடந்து வந்திருக்கிற நாமும் ஆலயத்தை முக்கியப்படுத்த வேண்டும். அதாவது அதாவது இந்த ஒரு 3 வார்த்தை கடந்து வருதுன்னா, அந்த 3 வார்த்தை அவர் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிருச்சு.
பதியும் பொழுது ஆண்டவர் அங்கே வந்து கிரியை செய்கிறார். அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், ஆலயத்துக்கு கடந்து விடும் பொழுது அவளுக்கு இல்லாமை அவர் திருப்தியாக்கி அவரை அனுப்புகின்றார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாள்களும் நாம் 2026க்குள்ளே கடந்து வந்திருக்கின்றோம். ஆலயத்தை ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டும். அதாவது சொந்த காரியங்கள், அதாவது திருமண காரியங்கள், அதாவது துஷ்டி வீடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. துஷ்டி வீடாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நம்ம அனுசரிச்சுட்டு நாம் ஆலயத்தை கொஞ்சம் முக்கியப்படுத்தி, அதாவது ஆலயத்துக்குண்டான பக்தி, அதாவது இங்கே ஒரு வசனம் ஆலயத்துக்கு கொடுத்தான பக்தி வைராக்கியனை பட்சித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆலயத்தை குறித்தான பக்தி வைராக்கியம் நாம் இப்பொழுதும் இருக்கிறோம், இன்னும் அதிகமாக இருக்கணும். அதாவது ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாமல் வரணும். அதாவது இந்த ஐயா கூட அன்றைக்கி சொன்னாங்க, தூத்துக்குடியில் சொல்லுவாங்களாம், இந்த வருஷத்தில் இத்தனை நாள் வந்தேன், இத்தனை நாள் போனேன்னு சொல்லி தெளிவாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் நாமும் அதாவது இந்த வருஷத்தில் அதாவது இருக்கிற நாட்களில் என்னென்னைக்கெல்லாம் ஆராதனைக்கு ஒழுங்காக கடந்து செல்கிறோம். அப்படி செல்லும் பொழுது நமக்கு அதாவது ஒரு வார்த்தை புறப்படுகிற அந்த வார்த்தையானது நமக்கு ஜீவனும் ஆவியாயும் இருக்கிறது. அது ஒரு நன்மை செய்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. அதனால் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆலயத்தை இப்போது முக்கியப்படுத்துகிறோம். இன்னும் அதிகமாக முக்கியப்படுத்தல் வளர்ந்து பெருக வேண்டும். அதாவது நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும். நாம் அதாவது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். திரளான ஜனங்கள் நம்ம கூட வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும். ஆலயத்துக்கு கடந்து வரும் பொழுது நாம் அதாவது யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னோன்னே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதாவது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோடு அவர் சந்நிதியில் வாருங்கள் என்று 100ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நாம் ஆலயத்தை முக்கியப்படுத்துவோம். வரும் பொழுது அங்கே அந்த ஆலயத்திலே அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் என்னால் அங்கே இருக்கிறபடினால் அவர் நமக்கு வசனத்தை அனுப்பி நம்மளை வந்து திருப்தியாக்கி நன்மையினால் நிரப்பி அனுப்புகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்.